ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆனி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டம் உதயமாகுதுன்று விதிங்க. அப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரன் போனாலே வாக்கு சுக்கிரன் அப்படின்று விதிங்க. கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க. இந்த மாத காலகட்டத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம், இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம், வீரியத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சபலம் பெற்றும் அதோட குரு பகவானோட சுக்கிரன் சேர்ந்து உட்காந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணுங்க. எதிராளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் வெல்லக்கூடிய அமைப்புகள், எதிராளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தவர்களுக்கு நிரந்தரமான தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். எடுத்த காரியத்தை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உதயமாக போகுதுங்க. இந்த விதிகள் 2027 ஜூலை வரலுமே தொடரப்போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெறப்போகிறார். 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் அதே 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவர்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் இந்த உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து உச்சபலம் பெறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் நல்ல ஒரு நாட்டங்கள் ஏற்படுறதை பார்க்க முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தகுந்த ஒரு நல்ல வாய்ப்பு, படித்து முடித்த நபர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். செய்தொழிலில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது உதயமாகுது அப்படின்றதுங்க. அடுத்து உங்களுக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமே புதன் பகவானுங்க. அப்போ இந்த புதன் பகவான் லக்னகேந்திர ராசியை நோக்கி வந்து இருக்கிறதுனால, அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே வந்து உட்காந்துருக்கிறதுனால, 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், கல்வியை சொல்லக்கூடிய இடங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாக போகுதுன்று விதிங்க. இப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாத கிரகநிலை ஆராயத்தை காட்டிலும் வருட கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க. அதாவது 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்புகளும், எல்லா விஷயங்களும் சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்று விதிங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களோட ராசிக்கு இந்த நேர காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் விட்டுருக்கிறார். அப்போ சனி பகவான் 11ஆம் இடத்துல விட்டுனா எதிர்த்த காரியத்தை தான் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் உருவாகும். தெளிவான சிந்தைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. யாருக்கும் அஞ்சாத ஒரு நிலைமைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் இந்த மாத காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்ருக்கு. அதனால் நல்ல வருமானத்தை பெருக்கிக் கொள்றதுக்கு நீங்கள் இந்த முயற்சிகள் எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை என்று விதிங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். மாதத்தின் பிற்பகுதி, அதாவது வருகின்ற ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து, அதாவது இந்த ஆனி மாத பலன்கள் என்பது வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி காலகட்டம் வரலும் ஆனி மாத கிரக நிலை ஏற்படுதுங்க. இப்போ ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி வரலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருப்பார். அதனால் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. ஆனால் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே வந்து ரிஷப ராசிலேயே இந்த உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனதில் ஒரு பதட்டம் சூழ்ந்த ஒரு அமைப்புகள், இந்த காரியத்தை இந்த நேரத்தில் செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற ஒரு அமைப்புகள், ஒரு சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் பேசிடுறது, திட்டிடுறது, இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் உதயமாகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நாவடகத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். நம்ம நேரம் இதுதான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. விட்டு கொடுத்து போகணும்னா அதை நினச்சி மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாக போகுதுன்று விதிங்க. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. இந்த எந்த விதமான வருத்தங்களும் ஏற்படாது கூடாது. நம்ம செய்தது அனைத்துமே தனக்கு சாதகமாக ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா
விநாயகர் பெருமான் வழிபாடு செய்வது ஒரு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரும். அது சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேளையில் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றுவீங்க. அடுத்ததாக இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெறதுனால எதையுமே எடுத்திருந்து செய்யக்கூடிய ஒரு அளவுகளுக்கு திறமை படைத்த ஒரு பெண்மணியாக இருப்பீங்க. யாருக்கிட்டையும் நீங்கள் அஞ்சு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாது அப்படின்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறதுனால பணத்தட்டுப்பாடுகள் நீங்கக்கூடிய காலகட்டங்கள். படத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தையும் தொடர்பு இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பணம் சம்மந்தமான விஷயத்துலேருந்து விலகி வந்துடுவீங்க. ஒரு 3 மாத காலகட்டத்துக்கு எந்த விதத்தையும் தன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாதுன்றீங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி புதன் பகவானும் இதே புதன் பகவானை வரதுனால 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறதுனால நல்ல படிக்கக்கூடிய மாணவ குழந்தை செல்வங்களாக இருந்தால் படிப்பில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர்களும், தொழில் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகளும், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆன்மீக சிந்தனைகள் மேலங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் யார்கிட்டையும் கடன் வாங்குவது, கடன் கொடுக்கறத கொஞ்சம் குறைத்து கொள்வது மிகப்பெரிய விசேஷம் கொடுக்குன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கனால 2028ஆம் ஆண்டு வரலும் படிப்படியாக உங்களோட வளர்ச்சிகள் அதிகரிக்கும் போது தளர்ச்சிக்கான விதிகள் கிடையாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இதன் உருவுமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஜூன் மாதம் 15/6/2026 மிருகசீரிஷ நட்சத்திரம் அமாவாசை திதியோட மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி என்ற 3வது மாதம் பிறக்கின்றது. அடுத்ததாக ஆனி 8ஆம் நாள் 22/6/2026 வைணவ திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக பெருமாளுக்கு அபிஷேகம், ஆராதனை, தூப தீபம், நைவேத்தியம் எல்லாம் உற்சவ மூர்த்தியிலிருந்து கருவறையிலிருந்து எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் திருமஞ்சனம்ங்கிறது சிவத்தலத்தில் இல்லை. அப்போ திருமஞ்சனம் எல்லா இடங்களும் பெருமாளுக்கு உகந்தது, பெருமை வாய்ந்தது. ஆனால் இந்த ஆனி மாதம் மட்டும் மகாவிஷ்ணுடைய மாமனாகிய கோவிந்தராஜ பெருமானுடைய மாமனாகிய நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் திருமஞ்சனம் உண்டு. மற்ற நேரம்லாம் 16 அபிஷேகம், 32 அபிஷேகம் எல்லாம் நடக்கும். ஆனால் இதில் மட்டும் இந்த ஆனி மாதத்துக்கு மட்டும் மிக பெருமை சேர்ப்பது நடராஜமூர்த்தியினுடைய திருமஞ்சனம். ஏன்னா 12 மாதங்களும் இந்த ஆனி மாதத்தில், ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம், ஏற்கனவே இப்போது தான் குரு பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. எனவே நேயர்களுக்கு அப் டு டேட் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வகையிலே மாதாந்திர டிவி நேயர்களுக்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நம்ம தொகுத்து வழங்க உள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. இந்த ரிஷபத்துக்கு மட்டும் தனி பெருமை உண்டு. எந்த வகையில்? மகாலட்சுமியின் வழி. குபேர சம்பத்து 2ஆம் இடம், தனத்துக்கு உரியது 2ஆம் இடம், பணத்துக்கு உரியது 2ஆம் இடம், மனத்துக்கு உரியது 2ஆம் இடம், செல்வாக்குக்கு உரியது 2ஆம் இடம், சொல்வாக்குக்கும் உரியது 2ஆம் இடம், அத்தனை செல்வங்களையும் கொடுப்பது 2ஆம் இடம். என்னமோ தெரியல, அதனால தான் அந்த 2ஆம் இடத்திற்கு காலபுருஷனுக்கு மகாலட்சுமி வச்சிருக்காங்க. அந்த மகாலட்சுமி அதிபதியாக வச்சிருக்காங்க. செல்வம் செல்வம் செல்வம், பொருள் செல்வத்துக்கு அதிபதி. அந்த பொருள் செல்வத்துக்கு அதிபதியை 2ஆம் இடத்துக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு நாயகனா சுக்கிரன் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு மேக்சிமம்
நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார் சனீஸ்வரர். சனீஸ்வரர் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். விரயச்சனியாக வருவதற்கு பாதையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த வழியில புகுந்து ரிஷபத்துக்கு போய் உட்காரணும். 2.5 வருஷம் முடிய போகுது. திருக்கணிதத்தில் 2 வருஷத்துக்கு மேஷத்துக்கு முடிய போகுது. 27க்கு மேலே வந்துடுவார், ரிஷபத்துக்கு வந்துடுவார். நேயர்கள் தயவு செய்து ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடத்திலேயாவது கடைசி நேரத்திலேயாவது புதிய தொழிலாலும் சரி, புதிய நிறுவனம்னாலும் சரி, வெளிநாடுனாலும் சரி, உள்நாடுனாலும் சரி, திருமணங்கள், புத்திரபாக்கியங்கள், தொழில்கள், கல்வி, கூடங்கள், சிறப்பு எல்லா வகையிலையும் சிறப்பு செஞ்சுக்கிறோம். கோசாலை எல்லாம், வெளிநாடு, டெக்ஸ்டைல்ஸு, பேக்கரி, மீடியாக்கள், இது எல்லாமே நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கோங்க. இதில் யார் கவனமாக இருக்கணும்? ஒரு கணக்கு இருக்குது. ரிஷபராசி எல்லாருமே ஆஹா ஓகோன்னு சொன்னோம்னா அது ஒத்து வராது. ரிஷபராசிக்கு சத்துருவாக இருக்கக்கூடிய கடக லக்கணம், ரிஷபராசிக்கு விரோதத்தன்மையாக இருக்கக்கூடிய சிம்ம லக்கணம், ரிஷபராசிக்கு சமமாக இருக்கக்கூடிய தனுசு மீனத்தை தவிர்த்து இந்த 4 லக்கணம் ராசியாவது கோச்சாரத்தில் எப்படியாவது ஒரு பலனை கொடுத்துரும். ஆனால் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு, மீனம், இந்த 4ல் முதல் 2 மிக மிக கவனம். மிக மிக கவனம். என்ன செஞ்சாலும் அதிகமான செலவு. வருமானம் கடவுள் நிறைய கொடுப்பாரு, ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியாது. வருமானம் நிறைய கொடுப்பாரு, ஆனால் அது எப்படி போகுதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட கடக லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கும் சத்துரு தான் ரிஷபம், சுக்கிரன். அதை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு ரிஷபராசிக்காரர் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ ரிஷபராசி நடந்துட்டு இருக்குது. அப்போ ரிஷபராசிக்கு உங்களுக்கு சூரிய திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சூரிய புத்தி வந்தால் மாட்டிக்கிறீங்க. அப்போ டல்லாக கொடுக்கும், ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்காது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி சுக்கிர திசையில் புதன், சுக்கிர திசையில் சனி, சனி திசையில் புதன், இல்லை புதன் திசையில் சனி, அள்ளி எங்கேயே போய் நிற்கும். அள்ளி கொண்டு போய் எங்கேயே நிற்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட தொழிலை கவனமாக வச்சுக்கோங்க. குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 2லேருந்து இப்போ 3க்கு வந்திருக்கார் கோச்சாரத்தில். அப்போ உங்கள் ராசிக்கு 2னாலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த இடம் கெட்டு போனாலும் 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாதுன்னா நிச்சயமாக இப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசிக்கு 3க்கு வந்துடுறாரு. 3க்கு வர்றாரு, முயற்சி ஸ்தானமாக மாறுறாரு, வெற்றி ஸ்தானமாக மாறுறாரு, உச்சஸ்தாயில் இருக்காரு. அப்போ அதுவும் ஒரு வகையில் நன்மை தான். எதை பொறுத்து மாறும்? உங்கள் தசாபுரத்தியை பொறுத்து மாறும். உங்கள் தசாபுரத்தி மட்டும்தான் மாறும். எதை வச்சும் அது நீசபங்கராஜ யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், சிவராஜ யோகம், எந்த யோகமும் வேலை செய்யாது ஐயா. தசாபுத்தி மட்டுமே வேலை செய்யும். தசாபுத்தி மட்டுமே வேலை செய்யும். அதை மனசில் வச்சுக்கிட்டு ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் மேற்கொண்டு தொழிலை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. புதிய நிறுவனத்தை ஆரம்பிச்சுக்கோங்க, புதிய வியாபாரத்தை செய்யுங்க, புதிய கமர்ஷியல் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு வருடத்துக்குள்ளாக அந்த 2 லக்கணத்தை தவிர்த்து, மேக்சிமம் கடகம் சிம்மத்தை தவிர்த்து ஒரு அபிரிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் இந்த ஆனி மாதம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்களில் நிச்சயமாக நல்ல, ஏன்னா இதுவரையும் உங்களுக்கு 2ல் இருந்த குரு 3க்கு போகிறதுனால, 2ல் இருந்த குரு 3க்கு போகிறதுனால 3 வெற்றிக்கு உரிய ஸ்தானம், முயற்சிக்குரிய ஸ்தானம். அப்போ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது பகையோ நட்போ சமமோ அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு நன்மையை செய்யும். அந்த பாவகத்தன்மையை மாற்றம் 3ஆம் இடமா வெற்றி, 3ஆம் இடமா சகோதர ஸ்தானம், 3ஆம் இடமா இளைய சகோதரன்,
3ஆம் இடமா பட்டம் பதவி. பார்த்தீங்களா, 3 ரொம்ப முக்கியம். 3 ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்துல குரு வர்றதுனால எதை வேணாலும் நீங்க செய்யலாம், எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். மறந்துடாதீங்க. சக்கரத்தார் இந்த மாதமே சக்கரத்தார் வர்றாரு. அவருடைய வழிபாடு நல்லா பண்ணுங்க. அதே சக்கரம் தான், நடராஜர் இருக்க சக்கரம் தான், இவருக்கும் சக்கரம் தான். சக்கரத்தார் வழிபாடு பண்ணுங்க. 108 ஏலக்காய் மாலை வாங்கி போடுங்க, துளசி மாலை வாங்கி போடுங்க, பிரதர்ஷனம் பண்ணுங்க. 48 ஒரு மண்டலம் பிரதர்ஷனம் பண்ணுங்க. கண்டிப்பாக பிரதர்ஷனம் பண்ணிட்டா நிச்சயமாக உங்கள்கிட்ட வந்து கேட்பார் சக்கரத்தாழ்வார், என்னை ஏன் கூப்பிட்ட? யாராவது ரூபத்தில், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் இறைவன், எந்த ரூபத்தில் வரனாலும். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் வழிபடுங்க, நல்வாழ்த்து பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒளி விளக்கும் திருவிளக்கும் சேர்ந்த மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். வரக்கூடிய இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு, அதாவது இந்த ஆணி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குறவர் கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரன் தான் உங்கள் ராசிக்கே அதிபதி. சரிங்களா? அப்போ ரிஷப ராசிக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். அப்போ இந்த 1ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பார். ஒவ்வொரு மனிதருக்குமே நமக்கு என்ன தேவைன்னா தைரியம் தேவை இல்லைங்களா, தன்னம்பிக்கை தேவை, விடாமுயற்சி தேவை. இது இருந்தால் தான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. குறிப்பாக 20 நாள் வரைக்கும், 20ஆம் தேதி வரைக்கும், ஆணி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் போய் இன்னைக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. பொதுவாகவே உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டியது இல்லை, கலந்து ஆலோசிக்க வேண்டியதில்லை. உங்கள் மனசுக்கு கரெக்டாக அந்த வேலை செய்யுங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சூப்பராக உட்காந்துருக்கிறார். இப்படி உட்காந்துருக்கும் போது பொதுவாகவே, அதாவது உங்கள் ராசி அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வண்டி வாங்கணும், காரு வாங்கணும், மோட்டார் வாகன தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே இந்த மாதம் ஒரு வெற்றி தான் கொடுக்கும். ரொம்ப நாளாக கனவு இருக்குங்க, செய்யலான் இருந்தேன், எடுக்கலான் இருந்தேன், பண்ணலான் இருந்தேன், வாங்கலான் இருந்தேன், என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்க போகுது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அந்த பிரார்த்தம் உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் யார் கூட சேர்ந்துருக்கிறாருன்னா குரு கூட சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுங்க, அந்த முயற்சிக்கு உண்டான பலன்களை கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 20ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அசையா சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கப்போர்டு ஒர்க்கு, பெயிண்டிங் வேலை, அதாவது இந்த மாதிரி சிறு குறு தொழில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். அதனால் எனக்கு தெரிஞ்சு சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நல்ல தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. முயற்சி பண்ணுங்க, அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா?
அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது ஒரு அற்புதமான வீடு. அதாவது நம்ம கிட்ட காசு பணம் இருக்கோ இல்லையோ, நம்ம சொந்த வீட்டில் உட்காந்துருந்தா அது ஒரு பலம்தான். நம்ம எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருந்தாலும் ஒரு மற்றவங்க வீட்டில் நம்ம வாடகைக்கு இருக்கும்போது கண்டிப்பாக சிரமமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தன்னுடைய தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அது போக யோசனைகள் நிறைய தோணும். அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை விட இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்கள் மைண்டு நிறைய வேலை செய்யும். ஏன்னா புதன் பகவான் யாருன்னா ஞானக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த புதன். அப்போ புதன் பகவான் அவர் தன்னோட சொந்த வீட்டிலேயே இருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஆனால் என்ன அப்படின்னா 7ஆம் தேதி வரைக்கும் தான் உட்காந்துருப்பார். 8ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி எல்லாம் அவர் மிதுன ராசின்றது கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறார். ஏன்னா புதனுடைய தாய் தான் அதாவது சந்திரன். அப்போ ஆல்ரெடி பார்க்கும்போது இன்னைக்கு தன் தாய் வீட்டில் தான் தந்தை இருக்கிறார். இந்த புதனுடைய தந்தை தான் குரு. அப்போ குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு? தன்னுடைய மனைவி வீட்டில். அவரு கூட போய் இந்த புதன் போய் இணைகிறாரு. அப்போ ஒரு கூட்டு குடும்பமாக அந்த இடத்துல வாழ்கிறாங்க. சந்திரன் மனைவி வீட்டில் கணவனும் பிள்ளையோட அவங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் என்னென்னா லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு தேவையில்லை சங்கடத்தில் பிரிஞ்சவங்களுக்கு ஒரு டச் இல்லை, தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 8ஆம் தேதிக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்றது, இந்த தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொடர்பு கிடைக்கிறது, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மன சங்கடங்கள் சரியாகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது புதன் பகவான் 8ஆம் தேதிக்கு மேலே தன் தாய் வீட்டில் போய் உட்கார்ற தருணம் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்றாரு. படிப்பில் நல்ல யோசனை கொடுக்குறாரு. இதனால் கல்வியில் தடை இருந்தாலும் விலகும். ஆனால் அப்போ நம்ம யோசிப்போம், கம்முன்னு நல்ல ஸ்கூல்லேயே படிக்க வச்சுருக்கலாமா, இல்லை நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கலாமா, அதே மாதிரி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கவலைகளெல்லாம் கண்டிப்பாக போயிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு சூரியன் யாருன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன். அவர் தனஸ்தானத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருந்திருக்கும், கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அது எல்லாமே இது கொஞ்சம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சூரியன் 2ஆம் இடத்துல அது தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த தொழில் தடைகள் விலகும், பண பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு ஏதாவது அமையுமா கிடைக்குமா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்குமா, இல்லை வேலை கிடைக்குமா, இல்லை அந்த வேலையில் இருக்கிற தடைகள் போகுமா, அதாவது நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சரியாகுமா, இது போல் இல்லை நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி எதிர்பார்த்தா கூட அந்த தனஸ்தானத்தில் போய் சூரியன் உட்காந்துருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதம் முழுவதுமே, ஏன்னா இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 32 தேதி, இந்த ஆனி மாதம் மட்டும் 32 தேதி. அப்போ 32ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அவர் 2ஆம் இடத்துல தான் இருப்பார். நல்லதாக கண்டிப்பாக பண்ணுவார். சரிங்களா? அதே அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய் 12ல் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் 12ல் உட்காந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முதல் 6 தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஏன்னா செவ்வாய்ன்றது பார்க்கும்போது அவர் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருந்தாலும் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நிற்கிறார். அதனால் முதல்ல இந்த 6 தேதி வரைக்கும் இந்த பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு வேலை கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம் செய்யலாம் நினச்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு தாமதப்படுத்துவோம். அதுக்கப்புறம்ன்றது 6ஆம் தேதிக்கு மேலே அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கே வந்துடுவார். அப்படி வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால் முதல்ல ஒரு 6 நாளைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் பேசி சரி பண்ணிக்கோங்க. கருத்து வேறுபாடுகள் சின்னது பெருசாகலாம். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போபவர்கள் கெட்டு போவதில் என்ற மாதிரி ஏதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தா உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு.
உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் குடும்ப குருவாக இருந்தவர் இப்போ வந்து உங்களுக்கு தைரிய குருவாக வந்துட்டார். இந்த தைரிய குருவை வந்த காலம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குரு மட்டும் ஒருத்தருக்கு நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா திருமணம் நடக்கும். ஏன்னா குரு தான் திருமணத்துக்கு அதிபதி, 2வது புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி. ஏன்னா அந்த 2 வேலை அவர் தான் செய்வார். அதனால் உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கிறதுனால, அதாவது வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு அதாவது ஏன்னா 5 மாதத்துக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு தைரிய குருவாக தான் இருப்பார். அதனால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கிறதுனால திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் அதிகப்படுத்துங்க. 2வது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குங்க, நாங்கள் கொஞ்சம் அதுக்குண்டான வேலைகள் செய்துட்டு இருக்கிறோம்னா கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல லாப சனி. சனி பகவான் வந்து உங்கள் ராசி தான் 3ஆம் இடமா பார்க்குறார். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. கிட்டத்தட்ட லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல உங்களுக்கு லாப சனியாக இருக்கிறதுனால, அதாவது மற்றவங்களுக்கு சனி கெட்டது பண்ணுவார், ஆனால் ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சனி நல்லது தான் பண்ணுவார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும். சரிங்களா? முடிஞ்சால் நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான். எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசிக்கு இந்த ஆனி மாதம் ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதுல மாற்றம் இல்லை. அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள்.